காலத்துக்கு தோல்ல போட்டுக்கிட்டு வந்தான். இல்ல காலத்துக்கு தோல்ல போட்டு வரங்க. எப்படி வந்து அக்கௌண்ட் பேர் கொடுத்து பாரு. அப்படின்னு ஒரு பாசம் என்ன ஒரு தேவனப்பள்ளிக்கு கட்டி கொடுத்தீங்களா? எப்பா என்னப்பா போற எப்பா சொல்ற மாதிரி என்ன குறைய விட்டாங்க. ஒன்றும் குறையிலப்பா. எப்பா என்ன கொடுத்தீங்களா? சாதாரண எப்படி எப்படி மாப்பிள்ளை தெரியுமா? எங்க போவா தெரியுமாவா? எங்க போவா? சின்ன மச்சான் பெரிய மச்சான் எனக்கு மச்சான்
எனக்கு வச்சான். உனக்கு வச்சான் நல்ல தானே அது. அத மட்டுமா? அப்படின்னா அந்த மச்சான் என்ன மச்சான்? ஏய், போன மச்சான். கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? நல்ல பையன் தானே அவன். அப்பா பையன் நல்ல பையன் தான்பா. அப்படின்னா என்ன ஆச்சு? என்னாச்சு? 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. ஆ, அப்புறம் சும்மாவா இருக்கும் அவரு? ஏமா என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அதோட ஒட்டி போயிருந்தவரு மாசம் பெருகி ஆரம்பிச்சு. டாடி டி 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 பண்ணி ஏதோ கொஞ்சம் வர வேண்டியதுதான். என்ன டாடி டி டி நம்ம கல்யாணம் பண்ணனா கம்னார் பாப்பீங்க. மாசமா ஆகல. ஆமா 10 மாதம் ஆகணும் டெலிவரி ஆச்சு. ஆச்சு. அது என்ன புள்ளது? என்ன புள்ளமா? அதுதான் கீதா பிறந்துச்சு. கீத்துனா கீதன்னா பொண்ணு குச்சின்னா பையன். கீத்துனா பட்ட பிள்ளையா? சரி பொம்பளை புள்ள பிறந்தது. ஒரு பொண்ணு மேல பிறந்துருச்சு. ஆமா. அப்புறம் என் வீட்டுக்கார வேலைக்கு போறது, அப்புறம் திருப்பி தண்ணி குடிக்கிறது. ஓ அங்க போய் அவன் புள்ளா ஏத்துவான், அப்புறம் இங்க வந்து என்ன புள்ளா ஏத்துவான். ஏதோ ஒண்ணு இப்படியெல்லாம் வேலை அவனுக்கு நடக்குது. அப்புறம் திரும்பி மாசம் ஆகல, திருப்பி புள்ள பாக்குறேன், திரும்பி பேக்குறேன். திரும்பி மொட்டை புள்ளியா போச்சு. திரும்பி பட்ட பிள்ளை. அம்மா எனக்கு வர பங்கமா இருக்கு. இதே மாதிரி சும்மா அவன் போய் அங்க புள்ள ஏத்த விடுது புள்ள பேக்க விடுது. நீ பேட பண்ணடல பேத்திட்டு இருக்க. ஆமா. எத்தனை பிள்ளை ஆச்சு? 5 புள்ள ஆச்சு, 6 புள்ள ஆச்சு, 6 பிள்ளை ஆச்சு. 7 புள்ளையா முடிஞ்சு போச்சு. 7 பிள்ளை. என்னடி உனக்கு எப்ப பாரு டாடி மொட்டை புள்ள தானே பாக்குற. நானும் என்னென்ன குடிச்சிட்டு வந்தேன் செஞ்சு பாக்குறேன். பொட்ட பிள்ளை ஒரு ஆம்பளை புள்ள உனக்கு பக்கத்துக்கு பத்தி இல்லையா? அப்படி எனக்கு ஈத்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அதான் கடவுள் பார்த்து கொடுங்க. அப்புறம் அப்படி விடுமா ஒரு மாசம் இருந்தான். ஏய், என்ன பண்ணி எது பண்ணி தெரியாது. நான் இப்ப ஒண்டிக்கிட்ட என்ன பண்ணிட்டு போறேன்? பத்து வந்துட்டு போறேன்னா பத்திரமா புள்ளிகளை பாத்துக்க. ஆம்பளை பிள்ளை பெத்து வைக்கணும். எப்படிதான் ஆம்பளை புள்ளி வேணும் அப்படிங்கிறான். சொல்லிருப்பான். நான் சிங்கப்பூருக்கு போறேன். நீ நாம பொட்ட பிள்ளை பெத்து விட்டுறேன். நம்மளால இங்க ஒண்ணு பண்ண முடியாது. நான் சிங்கப்பூர் போறேன். ஆட்டாங்க 1300 சம்பளம் வாங்கி அந்த 7 கரையாற்ற முடியாது. நான் போறேன் சிங்கப்பூருக்கு. அப்படியே முடிக்கிற போயிட்டோம்பா. சொல்லிருப்பான். ஆமா போயிட்டு ஒரு வருஷம் ஆச்சு. பணத்தாடி போயிட்டு வீட்டுக்கிறேன். ஆமா 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். 1 ரூபா 2 ரூபாய் இல்ல 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். 1.5 லட்சம் ரூபா மரியாதை அப்படிதான் வாங்கணும். 1.5 லட்சம் வாங்கணும். இந்த கூட ஒரு 7 புள்ளி 10 ரூபாய் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கிற குத்தாடி பிள்ளை கொடுத்துருப்பல பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கிறேன். திரும்பி என்ன பண்றான்? 2 பிள்ளை இந்த மாதிரி மாசம் ஆகல. நான் 2 மாசம் இருந்துட்டு தானே வந்தேன். மாசம் ஆச்சியா? ஆமா. நல்லபடியா போறா அது எப்படி போறதுன்னு பாக்குறேனே அப்படின்னு கேக்குறான். அப்படியே கேக்குறான்பா. அப்படி இருந்து 2 வருஷம் கழிச்சு வந்து போன் பண்றேன் வீட்டுக்கிறேன். ஏ ஆம்பளை திரும்பி 8வது பொண்ணு எனக்கு பொண்ணு தான் பிறந்து. நான் மறைச்சு விட்டேன். 8வது பொண்ணு தான் பிறந்தது. நான் மறைச்சு விட்டேன். ஏ ஆம்பளை ஏ குச்சி வச்சு பிறந்திருக்குதுடா. பையன் போறதுக்கு ஆம்பளை புள்ள பிறந்துச்சு. நமக்கு ஒரு குறையே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே என் வீட்டுக்காரன் உடனே உடனே நாங்க ஏடா மூஞ்சி கட்டி இதுக்கு அதுக்கெல்லாம் போல சேனல் கொஞ்சம் அப்புறம் பேசி அப்படியே கிளம்புறேன். நாங்க மூஞ்சி கட்டி வீட்டுக்காரன் உடனே எல்லாம் பேசுறான். ஊருக்கு போய் பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்திருக்கு அப்படி கிடைக்கிறது வரும். என் வீட்டுக்காரன் வரதுக்குள்ள பொட்டை பிள்ளை எப்படி ஆக்குனேன்? எப்படி அம்மா ஆகுனா இந்த அரகம் இருக்கு மஞ்சள் இருக்கு அரைக்கு அது அம்மில போட்டு அரைச்சு நம்ம இது மாதிரி செஞ்சு விட்டேன். 2 பக்கமும் 2 புடுக்கு மீனாடி தொங்குது குஞ்சு ஏதோ ஒண்ணு செஞ்சு விட்டேன். அதே மாதிரி அழகா செஞ்சு விட்டேன். ஆம்பளை போய் மாதிரி செஞ்சு விட்டேன். அவங்களுக்கு மாதிரி செஞ்சு விட்டேன். குழந்தை வச்சு ஒட்டி விட்டேன். ஆமா அப்படி ஒட்டின உடனே என் வீட்டுக்காரன் வர்றாப்பா விஸ்கின்னு என் புள்ளிய பார்த்து எனக்கு முத்தம் கொடுக்கலாம் தூக்கி என் பையனுக்கு தூக்கி முத்தம் கொடுக்கலாம் பாக்கணுமே அப்படி நம்ம வீட்டுக்காரன் வந்துட்டானே ஓட்ட சுடுதுமே உளுத்தவடை சுடுதுமே அப்படி நான் ஆட்டிக்கிட்டு இருக்கலாம் அரிசி உளுத்தமாவே என் பையன் நக்கி கொடுத்து இந்த பொட்டை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்கல்ல சும்மா இருக்குது. அரிசி குடிக்கிறேன் இல்லையா? அரிசி குடிக்கிற அப்பளம் பூச்சி கட்டுவேன். அந்த பையன் அந்த பொட்டை பிள்ளை போறான் பையன் மாத்தினால அவன் சொல்றான் பொட்டை பிள்ளை தான் அது. நான் குச்சி வச்சு பச்சை அவன் பையன் மென எழுதிட்டு அவன் மனுஷன் அம்மா எனக்கு அரிசி குடுக்கிறேன் இல்லையா? அரிசி குடுக்கிறேன் ஒன்னிட்டு பூச்சி காட்டி விடுவேன். ஒன்னிட்டு பூச்சி காட்டி விடுவேன் அப்படிங்குது அந்த பொட்டை பிள்ளை. நம்மளு படி ஒப்ப மூச்சிக்கு நான் பயப்பில்ல வா மூச்சிக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். இது ரோசகார பிள்ளை எனக்கு பிறந்தது இல்ல கிணத்துல ஓடி கிணத்துல குதிச்சுது. நீ நக்குது பிள்ளை கிணத்துல குதிச்சுது குதிச்சு வந்து ஒன்றா குளிரு. நான் அடுப்புக்கிட்ட என்ன பண்றேன் போட்ட போட்ட வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க குளிர்ட்டாங்களே என்ன பண்றது வெளியிட்டு வந்து இப்படி உட்காந்து அனல் இல்ல அனல் இப்படி வச்சுட்டு உட்காந்து
யாரா காலம் போட்டு அடுப்பு கிட்ட என்ன பண்ண ஊருக்கு என்ன சொட்டு ஓய்வுது எது இல்ல எல்லாம் ஓய்வு போச்சு என் வீட்டுக்காரன் பார்த்தான் எங்க இந்த மட்டும் ஆம்பளை பிள்ளையா இருந்தது ஒண்ணு குஞ்சு காலு போட்டீங்க இது சும்மாவே இருக்குதா பொட்ட பிள்ளையா அப்படின்னு ஈர்த்து போட்டு திருப்பி வாங்கலாம்னு வாங்கலாம் கண்ட கண்ட போது இனிமேல் ஒன்று குறுக்கு வர மாட்டோம்னா அப்படின்னு வந்து அத்தா மூணுடா மோக்க பர கொக்கும காட்டும் ஆண்டா எல்லாருக்கும் ஒரு மோக்க ஒன்று பார்த்துட்டு இருக்கிறான் போன மாமரையின் மீது உள்ளாவும்
தம்பி வேலைக்கு போயிருக்கிறா வருவா அது கூப்பிட்டா வருவா நீ கூப்பிட்டு பாரு வருவா என்னன்னு நீ எப்படி கூப்பிடு ஏ பாப்பா சித்ரா உத்தம பாரு உத்தம பாரு ஏ மல்லிகா எந்த மல்லிகா பூ இருக்கு பாருங்க அந்த பேர் இல்லையா அதெல்லாம் கிடையாது ஏ பாப்பா ஸ்டெல்லா மேரி ஊர் ஊரா மேல போயிருக்கிறான் ஏ பாப்பா பார்வதி அடியால போயிருக்கிறான் பரம் சொல்ல கூட ஏ ஆயிரம் குச்சி ஒரு வெக்காம கூப்பிடவனா நீ அப்படி எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டா சரி தங்குட்டு டமார் என்ன பண்ற வந்துருவான் ஏ டங்குட்டுக்கு டமாரு டமாரு ஏண்டி ஏண்டி நீ பொம்பளை தாண்டி நீ ஆமா அது என்ன உனக்கு டவுட் ஏண்டி ஒரு பொண்ணா பிறந்தேன் நான் பொண்ணை போல ஒரு பொண்ணு போறாங்க பாவாடை போட்டா என்ன பண்ணலாம் உள்ள படிப்போம் வீட்டுக்குள்ள இங்க எப்படி போய் அதே மாதிரி என் வீட்டுல ஓய்வோம் கிட்ட வருவேன் தெருவில் பாய போடுவேன் போட்டு என்ன பண்ணும் பாவாடை கட்டிருந்தா இப்படி போய் இப்படி படுத்துக்கிட்டு கிடப்பேன் என்ன பண்ணும் என்ன விலகிக்கோ பாவாடை போற விலைக்கு விலகிக்கோ அது வந்து எங்க அப்பாவும் எங்க அம்மா போய் கேபிள்ல போயிட்டு எனக்கு பேண்ட் எடுத்துக்கிட்டேன் நம்ம கூட பட்டாரு ரோட்டு படுத்துவாங்க பாவடை தெரியாம தூக்குது ரோட்டு படுத்துறாங்க ஆமா என்ன பண்ண யார் பேர் தண்ணி தங்கிட்டு தம்மாரி உனக்கு என்ன இப்ப பிரச்சனை ஏமா உனக்கு அந்த பேர் வச்சாங்க கேளு ஏன் எங்க அப்பாவுக்கு என்ன வேலை ஊர்ல தோட்டி வேலை தோட்டி வேலை ஆமா நல்லா இருந்த மானம் என்ன பண்ணிவிச்சு 4 நாளா பெயருது மானம் பேஞ்சிட்டே இருக்குது மழை பெய்யுது கொஞ்சம் நாள் தண்ணி பிடிக்கிறது ஏரிக்கு ஒரு நாள் நல்லா இருந்த மானம் எங்க அம்மா வாத்திர நாள் இருக்கும்போது என் அப்பா அம்மா சொல்றா ஏன் ஆம்பளை வர கட்ட மாட்டேங்குது எனக்கு வர டெலிவரி ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு வேற இருன்னு சொல்லி பார்த்துருச்சு என்ன பண்றது அங்க ஏரி வந்து புட்டு வருது கரை அதனால என் அப்பா மது திறந்து விடுறதுக்காக அங்க வர்ற பிடிக்க ஊர் மக்களை புறத்தை அடிச்சுட்டு குடும்ப தண்ணி பூந்து போயிடுமே அப்படின்னு சரியான 5 மணிக்கு ஓடுறான் கிட்டு உங்க அப்பா ஓடுறாரு அங்க போய் எங்க அப்பா அந்த மது புடிங்கி விட்டான் இங்க எங்க அம்மா புடிங்க அங்க புடுங்கணும் இங்க புடிங்க ஆமா என் அப்பா பார்த்தான் இந்த மது திறந்ததுக்கு அங்க நம்ம போய் ஏன் பண்ணி புள்ள பத்தி விட்டாரு அதுக்காக பேர் அரிமான பேரை வைக்கணும் சொல்லி டக்கிட்டு டமார்னு நெஞ்ச டமாராட்டம் தான் இருக்கு எப்படி இருக்கு போன விடாத அப்புறம் அங்க ஒருத்த கூட்டிட்டு அடிச்சு வருமாறு சின்ன சாப்பிட்டு ஏற்றி விட்டுரு நீ தான் அவனை கூட்டு போறேன் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது சும்மா இருக்காங்க பாருங்க வாடி அம்மா வணக்கம் அந்த வணக்கம் சபையை பார்த்தனையா விதமான சபை எப்பேற்பட்ட சபை என்ன பண்றது நம்ம கதையை விட்டு போ சபையை பார்த்தனையா விதமான சபை ஆமா எவ்விதமான சபை சபைலாம் வந்து நிறைவா இருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா நிறைவா இருக்கு ஆமா ஆமா 10,000 கவிதைகளை பணியில வந்து அந்த குளிர் பிடிச்ச ஊர்ல கிடக்குது இதெல்லாம் இன்னும் கூட்டமா இருக்கு ஆமா 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு என வித்தாகவில்லை என்று பாடு சீதையின் நடையலகும் ஸ்ரீராமர் தோழலகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் காலம் என்னும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாத கம்பன் அவன் பாட்டு இது அடுத்த தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு அப்படி என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் வேறுபட்ட ஒரு காவியத்துக்கு ஒப்பாகிய அமர்ந்திருக்கிறார்களே பிரம்மர் வைத்தியர் சத்திரியர் சூத்ரால் என்று சொல்ல முடியாது 4 வர்ணத்தாருடைய திருவுருவாதத்திற்கும் மற்றும் உண்டான ஸ்ரீ பட்டாபிஷேக ராமபிரான் நாடக சபா பாடவர்களை சேர்ந்த தொப்பலா நாடக பேராசிரியர் அன்னவருடைய மகன் முருகேச நாடக ஆசிரியர் அன்னவருடைய திருவடிக்கும் பாடவர்களை சேர்ந்த சக்திவேல் நாடக ஆசிரியர் அன்னவருடைய திருவடிக்கும் மேலூர் கிராமத்தை சேர்ந்த அருமை மாமா கோபால் மாமா அன்னவருடைய திருவடிக்கும் பானவரத்தை சேர்ந்த சுப்பிரமணி தாத்தா பாதத்திற்கும் அம்மா பெரிய வகுத்த வச்சுக்கிட்டு என்னை ஏண்டி தாத்தாங்கிறான் அன்னவருடைய பாதத்திற்கும் கோடையிடி மிருதங்க சக்கரவர்த்தி செட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது இன்னும் டெலிவரி ஆகாம
கோடையடி மிருதங்க சக்கரவர்த்தி சொரசக்குறிச்சியை சேர்ந்த முத்தையன் அருமை அப்பா தாத்தா தாத்தா இவரும் தாத்தானாலும் தொட்டுறாரு. இப்பதான் இவங்களுக்கு எல்லாம் அவன் கிடக்குற சொட்டையா. சரி, மலைக்கோட்டாளத்தை சேர்ந்த கோடையடி மிருதங்க சக்கரவர்த்தி திருநங்கை அண்ணனுடைய பாதத்திற்கும் ஆயக்கலை 64 கலையில முதன்மையான கலை இந்த தெருக்கூத்து கலை பேர்பட்ட கலை கற்றுக் கொடுத்தமைக்கு சொல்ற பாப்பருமே சொல்றேன் இருக்கா இங்க இருக்குது ஆயக்கலையிலே 64 சரி ஆயக்கலையிலே 64 கலையிலே முதன்மையான கலை இந்த தெருக்கூத்து பேர்பட்ட கலையை கற்றுக் கொடுத்தமைக்கு காலசமுத்திரத்தை சேர்ந்த லோகநாத நாடக பேராசிரியர் அண்ணவருடைய திருவடிக்கும் வானவரத்தியை சேர்ந்த காலம் சென்ற கெட்டிக்காரன் ஆடக்கூடிய வரதராஜ் தங்களுடைய காலம் சென்ற வேலுமணி பாப்பா பாப்பா அப்புறம் வாயில பாப்பா எம்மை பெற்றெடுத்த தாயிருக்கும் பேர் வைத்த தந்தையிருக்கும் கற்றுக் கொடுத்த குருவின் திருவுருவாதத்திற்கு மற்றும் சின்ன சேலத்துல வந்திருக்கிறாங்கப்பா. யாரு? தேவா ஆர்ட்ஸ் ஓவிய கலைஞர் அண்ணவருடைய அண்ணவருடைய திருவடிக்கு மற்றும் உண்டான சின்ன சேலத்துல முருகன் கோவில் பூசாரி அண்ணா ஒரு பேர் தெரியாது பார்த்திருக்கிறேன். அண்ணவருடைய திருவடிக்கும் இந்த திருவன் சிறந்தாண்ட வணக்கம். என்னுடைய விளக்கம் ஊருக்கு தண்ணி மாத்தி கொடுக்கிறோம். முந்தான தான ஊர்ல உப்பு தண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் தொண்டை கட்டி மின்னல் வார்த்தை கேட்டா கோச்சிக்கிறாங்க. என்ன பண்றது? சொல்லு நீ எல்லாம் ஆட்டக்கார மாதிரியா இருக்கிற என்னமோ சட்டித்திர நாட்டம் வந்து நிக்கிறோம். என்னோட விளக்கம் பேர் என்ன தெரியுமா? என்னுடைய பேர் தான் பெருந்தேவி யானை. எப்பா நான் எப்படி பிறந்தேன்? யாருக்கு பிறந்தேன்? தத்தாத்தி முனிவருக்கும் ஊர்வசி அம்மையருக்கும் நான் பிறப்பு மகள். ஆமா, பெருத்த யானையின் வயிற்றில் பிறந்தபடியா எனக்கு முதல் பெயர் பெருந்தேவி யானை. பெருந்தேவி யானை என்னுடைய வளர்த்த தாய் தந்தை யாரு? போடிவா. வடமதுரை ஆண்டு வரக்கூடிய பலராம சக்கரவர்த்தி ரேவதி அம்மையருக்கும் நான் பிறப்பு மகள். அவர்கள் வைத்த பேர் தான் பானுமதி. பானுமதி பானுமதி. ஆமா, பானு என்றால் பானு என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன். இது இரண்டும் சேர்ந்த ஒளியை போல் இருப்பதினால் எனக்கு அவர்கள் வைத்த பெயர் பானுமதி. பானுமதி பானுமதி கண்டுடி. சரிப்பா, பானுமதி பாடி போடுங்க.
பானுமதி. ஆமா. அப்படி எனக்கு யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் தெரியுமா? யாருக்கு? தேசம் என்பது அவனுக்கடல். கடல். எத்தனை தேசம் தெரியாம தெரியாது. தெரியாது. இவன் அடுத்த ஆம்பளை அடிக்க ஆகலாம் பாரு. 56 தேசம். 55 தேசத்திற்கு தலைநகரமாக இருக்கக்கூடியது டெல்லி ஆகிய அகஸ்தாபுரம். அதை ஆண்டு வரக்கூடிய திருதராட்டின் மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மையருக்கும் பிறந்தவர்கள் 100 ஆண் மக்கள். ஆமா. ஒரே ஒரு பெண் குழந்தை. ஆமா. யார் தெரியுமா? கொடியோ வணங்காமுடி, கொடியோ அரவக்கொடி, கையில தனரேகை உடையவர். ஆமா. அப்பேற்பட்ட துரியோதன மகாராஜர் இருக்காரு. முதல்ல வந்து பார்த்தாரு. நல்ல மதுரை வேற நாட்டில் இருப்பாரு. அப்பேற்பட்ட மன்னவரை திருமணம் செய்து நாங்க 2 பேர் கூடி குழாவி ஒரே ஒரு ஆண் பிள்ளை. 60 லட்சணம் பொருந்திய லட்சணபாலம். ஆமா. ஆமா. அப்பேற்பட்ட பிள்ளை பயின்று நாட்டுல எந்த ஒரு குறையும் கிடையாது. அந்த சக்காலத்தில் இருக்கிறாளே அந்த பாஞ்சாலி, அது தேவடியா அவளா பாஞ்சாலி சக்காலத்தி. ஏண்டா 5 பேர்த்த கல்யாணம் பண்ணுனா அவ பத்தினியா? ஒருத்தவனுக்கே முந்தானி போட்டா எங்க பத்தி உனக்கு தான் தெரியும். அப்படி அந்த சக்காலத்தில் இருக்கிறா பாரு, அந்த 5 பேர் எனக்கு சாவானுவோ அவ எனக்கு தாலி அறுக்கிறது. ஆமா. என் கணவராகப்பட்டவர் சூது பகடையாடி நாடு ராஜ்யத்தை பற்றிக்கொண்டு அவர்கள் எங்க ஓட்டி வச்சாரு? கானகம் ஓட்டி வைத்தார். 6 12 அக்காத ஓராண்டு கழித்து வந்தால் தருகிறேன் அப்படி என்று அறிக்கை செய்தார். ஜெயித்தவர் நாடாள வேண்டும், தோற்றவர் காடாள வேண்டும். எதனால? வீட்டுக்காரர் புது வீட்டுக்கு போனார்ல, அவங்க வீட்டுக்கு குடும்பத்தை மோன குனிந்து வரக்கூடாதா? அந்த கண் பெற்ற பிள்ளை அத்தனை கண் கூட சொல்லமா? சொல்லிவிட்டு கை தட்டி சிரிச்சு விட்டாடாவ. அவ உப்பரிக்கு மேல இருந்தா சிரிச்சு விட்டாடாவ. அவன் புனிஞ்சு போக வேண்டியதானே. அப்படி நின்று போ. என் வீட்டுக்காரர் எப்படி வேணா போக வேண்டாம். சொல்லமாவ அவ இருந்தது நதனமா சொன்னா. ஒரு பொம்பளை கை தட்டி சிரிச்சானா பத்த மகனானே அப்படின்னு கை தட்டி நிகழ்ச்சி விட்டா. இது ஒரு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறா. ஆதார் கார்டு பண்ணி விட்டுருவா. என்ன அவங்களுக்கு சப்போர்ட்? உனக்கு நாடு யாரு பேர்ல இருக்கு? எங்க பேர்ல தானே இருக்கு. கீழே வீந்து கும்பிடுறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ற வாழை பட்டி உரிச்சு அடிச்சு விடுவான். ஆமா. அவன் வாயை பற இட்லி பண்ண மேம்படாக்க. இவன் தலை சீவரத்துக்கு ஒரு சீப் ஒண்ணு சொல்லாடி மாடு. ஆம்பளைக்கு ஆம்பளை நான் வண்டிக்கு படிச்சாரு. இவன் மவளை கூட்டி கொடுத்துதான் 2 ஆட்டுக்குட்டி வாங்கினான். அந்த மாதிரி பழக்கம் நான் கிடையாது. அப்பேற்பட்ட அவர்களை ஆரணி ஓட்டி வைத்தார். இதோட 6 வருடம் ஆகிறது. காணத்துல ஒடுக்கி வைக்கல, ஓட்டி வைத்தார். அதனால இன்றைய தினத்துல எந்த ஒரு குறையும் இல்ல. இன்னைக்கு எங்க கணவர் அழைத்திருக்கிறார். நான் மட்டும் போலாமா? போக கூடாது. என் தங்கச்சி என்னத்த நல்ல எண்ணம் இருக்கணும்டா. ஆமா ஆமா. அவன் தூக்க மாட்டிக்கிட்டான்டா. அதனால தான் கொஞ்சம் ஹைட். சரி, அப்படி இருந்தால் தினத்தில் என் தங்கை திருவருணை அதனால அழைத்ததாக உடனடியா நீ பம்பளத்தான் போய் கூட்டு மாத்துவாங்க.